Good afternoon, children. Welcome back to our science class. Previous class we have seen up to climbing roots. Yes, mechanical support. In that we studied prop roots, stilt roots, and also climbing roots. Okay, prop roots example banyan. Then stilt root example sugarcane. Then climbing roots example beetle. Yes. Okay, now listen, the modification of roots we studied the food roots for storage and also mechanical support we studied. In this class we start from breathing roots or respiratory roots. Breathing roots or respiratory roots. All of you take page number 67. Breathing roots என்றால் சுவாச வேர்கள். Okay, example Avicennia. You look at the plant Avicennia. This is Avicennia plant. Okay, children. Okay, listen. Avicennia is a tree. Avicennia is a tree which grows in mangroves or swamps. இது எங்கே காணப்படும் அப்படின்னா மேங்க்ரூவ்ஸ் பகுதி, அதாவது சதுப்பு நில பகுதிகளில் காணப்படும். சரியா, எந்த சதுப்பு நிலங்களில் இவைகள் என்ன செய்யும் காணப்படும். Next, they have roots which are seen above the ground for the purpose of gaseous exchange. அதில் வேர்கள் தரைக்கு மேலே என்ன செய்யும் வளரும். எதனால், அது எதற்காக என்று சொன்னால் they exchange the gases. They exchange gases. Okay, gaseous exchange. Okay, children. வாயுக்களினுடைய வாயு பரிமாற்றத்திற்காக இதனுடைய வேர்கள் தரைக்கு மேலே என்ன செய்கிறது வளர்கிறது. So they have roots which are seen above the ground. above the ground அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தரைக்கு மேலே அப்படி தானே. அப்போ அந்த பிளான்ட்ஸ் அந்த சதுப்பு நிலங்களில் இந்த மரம் காணப்படுது. இதனுடைய வேர் தரைக்கு மேலே என்ன செய்கிறது வளர்கிறது. எதற்காக என்று சொன்னால் வாயு பரிமாற்றத்திற்காக. ஓகே, now these roots are erect pec-like structure with numerous pores through which air circulates. இதில் இந்த வேர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது குச்சி மாதிரி இருக்கும், ஸ்டிக்கு. சரியா, குச்சி மாதிரி இருக்கும். இட் லுக்ஸ் லைக் ஸ்டிக். இந்த குச்சி போன்று நீண்டு அடுத்து நிறைய போர்ஸ் இருக்கும். நியூமரஸ் போர்ஸ் வித் நியூமரஸ் போர்ஸ். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட் யூ சே த்ரூ விச் ஏர் சர்க்குலேட்ஸ். இவற்றின் மூலம்தான் என்ன நடைபெறுகிறது அப்படின்னா வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அந்த வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குச்சி போன்று நீண்டு நிறைய துளைகளை என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இருக்கும். நிறைய துளைகள் இருக்கும். இந்த துளைகளின் வழியாக தான் வாயு பரிமாற்றம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது. ஸோ தட் தீஸ் ரூட்ஸ் ஆர் கால் பிரீத்திங் ஆர் nematophores. Nematophores. Okay children, nematophores example in the spelling PNEUMATOPHORES. PNEUMATOPHORES. Nematophores. Okay children. Now you look at the Vanda plant. Look at the Vanda plant. Do you know? Look at your book children. Look at your book. Vanda is an epiphytic plant. Vanda is an epiphytic plant. Epiphytic அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொற்று தாவரம். சரியா, எபிஃபைட்டிக்னா என்னது? எபிஃபைட்டிக்னா என்னது? தொற்று தாவரம். இந்த தாவரம் ஒரு தொற்று தாவரம் மரங்களில் என்ன செய்யுது, விச் க்ரோஸ் ஆன் ட்ரீஸ், மரங்களில் என்ன செய்கிறது வளர்கிறது. The velamen tissue present in the epiphytic roots absorb moisture to perform photosynthesis. வெலாமன்ங்கிற ஒரு டிஷ்யூ இந்த தொற்று வேர்களில் என்ன செய்கிறது அப்படின்னா தொற்று வேர்களில் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னா காற்றினுடைய ஈரப்பதத்தை என்ன செய்யும் உரியும். அப்சர்வ் த மாய்ஸ்டர். சரி, இதன் தொற்று வேர்களில் உள்ள இந்த வெலாமன் டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காற்றினுடைய ஈரப்பதத்தை அது என்ன செய்யும் உறிஞ்சிட்டு அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா அந்த ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன செய்கிறது உதவுகிறது. யூ see this plant. This is epiphytic plant. It has velamen tissue. That velamen tissue present in the root, present in the Vanda plant root. Then for absorbs moisture to perform photosynthesis. Okay children. Next we study about the haustorial roots. We study about the haustorial roots. Haustorial roots na enna theriyuma? அது உறிஞ்சி வேர்கள். சரியா,
உறிஞ்சு வேர்கள். ரூட்ஸ் மே ஆல்சோ பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஒரு சிறப்பான பணிகளை என்ன செய்கிறது? இந்த வேர்கள் வந்து ஒரு சிறப்பான பணிகள் செய்கிறது. ஹாஸ்டோரியா அதர்வைஸ் அதர் நேம் அனதர் ஒன் நேம் இஸ் சக்கிங் ரூட்ஸ். சக்கிங் அப்படின்னா உறிஞ்சு வேர்கள். சரியா? சக்கிங் ரூட்ஸ்னால் என்னது? உறிஞ்சு வேர்கள். ஹாஸ்டோரியாவுக்கு அனதர் ஒன் நேம் என்ன? சக்கிங் ரூட்ஸ். ஆர் ஒன் சச் எக்ஸாம்பிள், Cuscuta, a parasite plant, climb the trees and other vegetation and use the hostorial roots to penetrate the tissue of the host plant and suck nutrients from them. They are usually found in parasitic plant that depend on the host plants for nutrients. அதாவது இந்த கஸ்குட்டா அப்படிங்கிறது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். சரியா? இது வந்து பிற மரங்களிலும் அடுத்து தாவரங்களில் என்ன செய்யும்? படர்ந்து தனது உறிஞ்சு வேர்கள் மூலம் என்ன செய்யும் அப்படின்னா உறிஞ்சு வேர்கள் மூலமாக யூஸ் த ஹாஸ்டோரியல் ரூட்ஸ், அதாவது அந்த உறிஞ்சு வேர்கள் மூலமாக டு பெனிட்ரேட் த டிஷ்யூ ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட். அது மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஓம்புயிரி தாவரத்தினுடைய திசுக்களை துளைச்சி அதில் உள்ள ஊட்டச்சத்தை என்ன செஞ்சிருமா? உறிஞ்சிருமா. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதாவது இந்த பிற தாவரங்களில் இது படர்ந்து அந்த சக்கிங் ரூட்ஸ் மூலமாக மற்ற தாவரத்தில் உள்ள திசுக்களை தொலைச்சிட்டு போய் அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இவைகள் உறிஞ்சி கொள்கின்றன. ஓகே, நெக்ஸ்ட், தே ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் parasitic plant and that depend on the host plant for nutrients. They are usually found in parasitic plant that depend on the host plant for nutrients. இந்த வகையான வேர்கள் வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபுட்டுக்காகவே பிற தாவரங்களை என்ன செய்திருக்கிறது? சார்ந்துள்ள உணவிற்காக பிற தாவரங்களை சார்ந்துள்ள ஒரு ஒட்டுண்ணி தாவரங்களில் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஓகே, கஸ்குட்டா. யூ லுக் அட் திஸ், look at the Cuscuta children. Okay, then now we studied modification of roots. Okay, now we are going to study about, we studied modification of roots. We are going to study about modification of stem. You look at this, modification of stem. தண்டின் மாற்றுருக்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரியா? You see children, can you guess what is common between ginger, onion bulb and potatoes? All three are stems. Some plants have their stem modified for storing food and for vegetative propagation. Modified stem may be aerial, subaerial and or underground stem. Can you guess what is common between ginger, onion bulb and potatoes? உனக்கு இது அதாவது கெஸ் பண்ண முடியுதா? இந்த பொதுவாக இந்த பண்பு, அதாவது இந்த இஞ்சி, வெங்காயம் மற்றும் இந்த உருளைக்கிழங்கு இருக்கலாம், இந்த மூன்றுக்கு உள்ள ஒரு பொதுவான பண்பு அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? இந்த மூன்றுமே தண்டுகள், அப்படி தானே? all three are stems. Onion bulb stem, potato stem, ginger stems. Some plants have their stem modified for storing food and for vegetative propagation. இந்த சில தாவரங்களின் தண்டுகள் வந்து உணவை வந்து சேமிப்பதற்காக they have their stem modified for storing food. சில தாவரங்களில் அந்த தாவரத்தினுடைய தண்டுகள் வந்து உணவை சேமிப்பதற்காக அடுத்து உடல் இனப்பெருக்கம் செய்வதற்காக அவைகள் என்ன செய்கிறது? மாற்றுருக்களாக என்ன செய்கிறது? காணப்படுகின்றன. ஓகே, நெக்ஸ்ட்டு, modified stem. The stem may be aerial, subaerial or underground stem. அதாவது modified stem வந்து இது வந்து ஏரியல், சப்ஏரியல். ஏரியல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தரை மேல். சரியா? அடுத்து சப்ஏரியல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தரைமேல் தண்டின் மாற்றுக்கள். அடுத்து தரையொட்டிய தண்டினுடைய மாற்றுக்கள். அடுத்து அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம், தரை கீழ் தண்டினுடைய மாற்றுகள் அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? பாருங்கள், தரைக்கு மேலே, தரையை ஒட்டி, தரைக்கு கீழே. அப்போ மூன்று வகையாக இவைகளை என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். ஏரியல், சப்ஏரியல் ஆர் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். All of you say aerial, subaerial, underground stem. These are modification of stem. First of all, we study about aerial modification. ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தமிழில் அதனுடைய மீனிங் பார்த்துருக்கோம், அப்படி தானே? என்னது? தரைமேல் தண்டினுடைய மாற்றுருக்கள். ஓகே, தரைமேல் தண்டு, தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்கள்,
அடுத்து தரைமேல் தண்டினுடைய மாற்றுருக்கள். இதில் ஏரியல் அப்படின்னா தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள். சரியா? பில்லோ கிளாட், யூ சி பில்லோ கிளாட் அப்படின்னா இலை தொழில் தண்டு. பில்லோ கிளாட்னா என்னது? இலை தொழில் தண்டு. இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் எ சேலஞ்ச். அதாவது ட்ரை கிளைமேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தண்ணி இல்லாத, ஒரு செழிப்பே இல்லாத ஒரு வறண்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை கிளைமேட் அப்படின்போம் அப்படிதானே. அப்போ அந்த வறண்ட சூழ்நிலையில் வந்து தாவரங்கள் என்ன செய்யும் அப்படின்னா நீரை சேமிப்பது ஒரு பெரிய சவாலாக தாவரங்களுக்கு காணப்படும். ஸோ கன்சர்விங் வாட்டர் இஸ் எ சேலஞ்ச். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்தை வந்து கடந்து வருவது அப்படிங்கிறது ஒரு சவால். அதை போல் தான் இந்த வறண்ட நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அந்த தண்ணீர் பற்றாக்குறையை வந்து அவைகள் வந்து தண்ணீர் பற்றாக்குறையில் நீரை சேமிப்பது ஒரு சவாலாக இருக்கும். சரியா? வாட்டர் எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். If the surface area is larger, evaporation will be more, and if the surface area is smaller, the evaporation will be less. Plants with many leaves have more surface area. அதாவது இந்த மேற்பரப்பில் உள்ள நீர் என்ன செய்யும்? ஆவியாகிறது. அப்போ இந்த மேற்பரப்பு பெரியதாக இருந்துச்சுன்னா நீர் ஆவியாதல் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்படி தானே? இப்போ வந்து ஏதோ ஒரு கொள்களை நம்ம எடுத்திருக்கோம், அதனுடைய மேற்பரப்பு வந்து பிக் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எவாப்ரேஷனுடைய தன்மை என்ன செய்யும்? குவான்டிட்டியும் அதிகமாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கொள்களினுடைய மேற்பரப்பு சிறியதாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எவாப்ரேஷன் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக தான் என்ன செய்யும்? இருக்கும். ஓகே. பிளான்ட்ஸ் வித் மெனி லீவ்ஸ் ஹவ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. பிளான்ட்ஸ் ஹவ் வித் மெனி லீவ்ஸ் ஹவ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. அதிகமான இலைகளை கொண்ட தாவரங்கள் வந்து அதிக அளவு பரப்பை என்ன செய்கிறது? கொண்டுள்ளன. எக்ஸாம்பிள் கஸ்குட்டா. Hence has a thick stem which does most of the food production through photosynthesis. Leaves are reduced to small spines with less surface area. இதில் வந்து கள்ளி தாவரங்கள் கஸ்குட்டா அப்படிதானே, இதை வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கும் பருத்த தண்டை. அதாவது கள்ளி தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கும். அந்த பருத்த தண்டையும் முட்களாக மாறிய இலைகளை என்ன செய்கிறது? கொண்டிருக்கிறது. ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கக்கூடிய பருத்த தண்டு பகுதி, அடுத்து இலைகள் வந்து முட்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாறி இருக்கிறதை பெற்றிருக்கிறது. ஓகே சில்ட்ரன். சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா தரையொட்டிய தண்டினுடைய மாற்றுருக்கள். ஓகே. First of all, you study about runner. You see sub-aerial modification. Stem of some plant remains sub-aerial, which grow horizontally on the surface of the soil for the purpose of reproduction. There are 4 types. அதாவது சில வகை தாவரங்களில் வந்து தண்டுகள் வந்து இனப்பெருக்கத்திற்காக அந்த தரையை ஒட்டி கிடைமட்டமாக மண்ணில் என்ன செய்கிறது? வளர்கிறது. இனப்பெருக்கத்திற்காகவே அவைகள் தரையை ஒட்டி அந்த கிடைமட்டமாக மண்ணில் என்ன செய்கிறது? வளர்கிறது. ஸோ there are 4 types: runner, stolen, sucker, offset. Say all of you. Runner, stolen, sucker, offset. Okay. Now you see runner. The stem which grow laterally on the surface of the soil breaks up to produce roots where it touches the ground to give rise to new plants. Example centella. அதாவது வல்லாரை செடி. சரியா? நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து உங்கள் புக் all of you take page number 68. Otherwise you look at this one. This is வல்லாரை plant. That is centella. Okay children. இது வந்து தரையினுடைய மேற்பரப்பில் வளரக்கூடிய ஒரு கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே என்ன செய்யும் அப்படின்னா வேர்கள், இலைகள் அப்படி உருவாகி புதிய தாவரங்கள் என்ன செய்கிறது? உருவாகுகிறது. அதாவது தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய அந்த கிடைமட்ட அந்த ஹரிசாண்டல் பொசிஷனில் உள்ள அந்த தண்டு உடைந்து பிரேக்ஸ் அப் அது வந்து உடைந்து to produce roots where it touches the ground to give rise to new plant. அது உடைஞ்சி அதில் அந்த இலைகளையும் உருவாக்கி பிறகு புதிய தாவரங்களை என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. எக்ஸாம்பிள் சென்டல்லா, வல்லாரை. ஓகே. இது வந்து தமிழில் ரன்னரை வந்து ஓடு தண்டு. சரியா? ஓடு
தண்டுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது வந்து தரையினுடைய மேற்பரப்பில் வளருது. அடுத்து கிடைமட்ட தண்டு தான், அந்த வளரக்கூடிய அந்த கிடைமட்ட தண்டு தான் அது என்ன செய்கிறது, உடைந்த உடனே ஆங்காங்கே அங்கங்கே ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, அடுத்து லீஃபு ஃபார்ம் ஆகுது, அடுத்து அது வந்து ஒரு புதிய தாவரமாக என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வி ஸ்டடி அபவுட் ஸ்டோலன். ஸ்டோலன் அப்படின்னா இது வந்து ஒரு மென்மையான இலை, இந்த தண்டின் மென்மையான இலையை தான் நம்ம ஸ்டோலன் அப்படிங்கிறது. சரியா, தண்டினுடைய மென்மையான ஒரு இலை. யூ see, stolon is a slender branch of the stem. Slender branch of the stem that grow upward to some distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to a new plant. இது தரையினுடைய மேற்பரப்புக்கு மேலே கிடைமட்டமாக வளர்ந்து பின்னர் வளையும். கிடைமட்டமாக என்ன செய்யும், வளர்ந்து மறுபடியும் அது வந்து வளைந்து மண்ணை தொட்டு வளரும். சரியா, இப்படி மண்ணை தொடும்போது தான் இதில் வந்து புதிய தாவரம் என்ன செய்கிறது, மாறுகிறது. ஓகே, எக்ஸாம்பிள் யூ see வைல்டு ஸ்ட்ராபெரி அப்படின்னா காட்டு ஸ்ட்ராபெரி. சரி, யூ லுக் அட் திஸ் இஸ் வைல்டு ஸ்ட்ராபெரி, this is wild strawberry plant. Okay children, next we studied first runner, next stolen. Now we are going to study about sucker. Sucker அப்படின்னா இது வந்து லிசன், இது ஒரு சிறிய மற்றும் ஒரு நலிந்த ஒரு பக்கவாட்டு கிளை தான். நீ பாருங்கள், ஷார்ட் அண்ட் வீக் லேட்ரல் பிரான்ச், அதாவது பக்கவாட்டு கிளைகள், மிகவும் நலிந்த பக்கவாட்டு கிளை, வீக் லேட்ரல் பிரான்ச் that grow diagonally upward and directly give rise to new shoot. Example chrysanthemum. சரியா, இது வந்து இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை என்ன செய்கிறது, உருவாக்குறது. பாருங்கள், இது ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை. இந்த பக்கவாட்டு கிளைகள் வந்து மேல் நோக்கி வளர்ந்து அதிலிருந்து தாவரங்கள் என்ன செய்யப்படுகிறது, மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. Example chrysanthemum. Okay children, sucker, listen, sucker is an example. The sucker example chrysanthemum. Sucker example chrysanthemum. Next offset. Next we are studying about the offset. Offset அப்படின்னா என்னது, குட்டையான ஓடு தண்டு. You see, offset is a short thick branch that arises from the axial part of the leaf. It has thick internodes. It produces a tuft of leaves and cluster of small roots below. Example, Iconium. இதில் வந்து பாருங்கள், இந்த தண்டு வந்து குட்டையானது, தடித்தது. அடுத்து இது இலையினுடைய கோண பகுதியிலிருந்து தோன்றும் அந்த குட்டையான மற்றும் அந்த தடித்த ஒரு கிளை தான். இது வந்து இலையின் கோண பகுதி. யூ see the Iconia. You look at this. இது ஐகோனியா வந்து வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? ஹவ் யூ சீன் திஸ் பிளான்ட் சில்ட்ரன்? ஓகே, யூ see short thick branch that arises from the axial part of the leaf. It has thick internodes. அதாவது தடித்த அதனுடைய இன்டர்னோட்ஸ்னால் கனிவிடை பகுதி இருக்கும். சரியா, it produces a tuft of leaf. இது வந்து கொத்தான ஒரு இலைகள், ஆங்காங்கே கொத்தான இலைகள், அதற்கு கீழே வேர்கள் என்ன செய்யும், உருவாகும். tuft of leaves and cluster of small roots below. Example, Iconium. Okay children, next underground modification. What is that? Underground modification. Okay, underground modification, we will see this in the next class. Now all of you take your classwork note, write one question, only one question. Already second question started, I think so. Check that, we will fill that. The second question la, there are some stems that grow under the ground to store food. These underground stems swell and become thicker. There are 4 types of underground stems: rhizome, corm, tube or bulb. Now first write rhizome. Write this. It is an underground thick stem with nodes and internodes. Did you take your classwork note children? Write today date first. Write neatly. Already you have written this question. Okay, but the answer is not completed. Just we write the 4 types of underground stem. Now we will mention them one by one. First you write rhizome. It is an underground thick
stem with nodes and internodes with scale, leaves at the node. It grows horizontally and has an irregular shape. Rhizome have buds. It gives rise to new stem and leaves. Example, ginger and turmeric. Write it fast. Did you write, children? Next we write about corm. Write this corm. Put the side heading. This underground stem is round in shape and flat at the top and bottom. It is a condensed form of rhizome and bears one or more buds in the axis of scale leaves. Daughter plants arise from their buds. Example, colocasia. Example, colocasia. சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் அப்படிதானே. Write it fast, children. கொலக்கீசி அதாவது சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள். சரியா? This underground stem is round in shape and flat at the top and bottom. It is a condensed form of rhizome and bears one or more buds in the axils of scale leaves. Daughter plants arise from a buds. Example, colocasia. Next, tuber. It is an enlarged spherical underground stem that stores food. It has many dormant buds on its surface known as eyes. If you plant a pot of tuber with the bud, it grows into new plant. Example, potato. Next, one more paragraph about bulb. After we will finish today's class. Okay, bulb. It is condensed stem which is disc-like, stores food in the fleshy leaves. The bulb has two types of leaves: fleshy leaves, scaly leaves. Bulb, it is condensed stem which is disc-like and stores food in the fleshy leaves. The bulb has two types of leaves: fleshy leaves, scaly leaves. Next, the upper part of the stem and the bulb, fleshy leaves, scaly leaves எழுதிருப்பீங்களா, அதுக்கு கீழே
This is the last paragraph. Okay, write them. The upper part of the stem has a terminal bud and it is covered by many scaly leaves. The inner fleshy leaves store food as seen in garlic and onion. Okay children, we will meet again in the next video. Thank you all.